Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. இசைத்துறையில் பவதாரணி அவங்களோட இழப்பு கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு நல்லா. உங்க கூட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. எப்படிப்பட்ட கேரக்டர் பவதாரணி? ஜெம் குழந்தை தான், சைல்டு ஆர்டிஸ்ட் தான் அவங்க. அந்த மாதிரி வாய்ஸும் குழந்தை, அவங்க உள்ளமும் குழந்தை. எல்லாம் இவ்வளோ ரொம்ப கம்மியான வயசுல இந்த ஒரு மறைவு வரும்போது சினிமா துறையும் சரி இசைத்துறையும் சரி ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப எமோஷனலாக இருந்திருப்பாங்க. நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாச்சு, பேச்சே வரல எனக்கு. பார்த்தா அவங்க அவங்க பேசினா அவங்க கெலட்டா பண்ணது எனக்கு அதுதான் ஞாபகம் தான் வருது. வீட்டுக்குள்ள போகும்போது யார் யார் உள்ள இருந்தாங்க, என்னென்ன எமோஷனலாக இருந்து? யுவன் சங்கர் ராஜா அக்கா இவங்க எப்படி இருக்கும், அவருக்கும் பாவம். ராஜா சார் பார்த்தீங்களா? ராஜா சார் எப்படி இருந்தாரு? ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க? ஐயோ, மேலே உட்காந்துருந்தாங்க. மேலே போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு வணக்கம் பண்ணிட்டு வந்தேன். பார்த்துட்டு ரொம்ப அஃபெக்ஷனேட். அவங்க ஃபேமிலி எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க. அவர் ரொம்ப அதனால தான் அவர் வர முடியலன்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் சினிமா துறையில் இசைத்துறையிலே ஒரு பேரிழப்பு சொல்லலாம். கண்டிப்பாக இளையராஜா சாரோட பொண்ணு பவதாரணி அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. ஸோ அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கூட பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலினிஸ்ட் செல்வராஜ் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது. கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். கண்டிப்பாக இசைத்துறையில் பவதாரணி அவங்களோட இழப்பு கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு நல்லா. அவங்க ஃபேமிலி அண்ணங்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக நல்லா தெரியும். வந்தால் நல்லா விளையாடுவாங்க, பேசுவாங்க. பப்ளுன்னு தான் எனக்கு கூடுவாங்க செல்லமாக. ராஜா அண்ணா கச்சேரிக்கு போனால் ப்ரோக்ராம் போனாலும் சரி, அப்புறம் யுவன் சார், அப்புறம் கார்த்திகை சார் அவருக்கு எல்லாம் ப்ரோக்ராம் போனாங்க, வருவாங்க. நல்லா ஜாலியாக பாடுவாங்க. நல்லா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அவங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. சினிமா துறையிலும் சரி இசைத்துறையிலும் சரி பவதாரணி அவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆமாம், எக்கச்சக்கமாக பாடியிருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு சார்? ரொம்ப வெரி சின்சியர் பர்சன். பவதாரணி ஃபண்டாஸ்டிக் பர்சன். ரொம்ப கிராப் பண்ணுவாங்க, டக்குன்னு சொன்னோடனே கிராப் பண்ணுவாங்க, உடனே பாடிடுவாங்க. அந்த ஒரு ஒரு ஷார்ப்பு, அப்பா மாதிரி டேடி மாதிரி அவ்வளோ ஷார்ப்பு. அவர் வெரி குட். இது எவ்வளோ நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, நிறைய சாங்ஸு. அவங்களுக்கு நான் நிறைய வாசிச்சிருக்கேன். நான் அவங்க மியூசிக் பண்ணி நான் நிறைய போய் வாசிச்சிருக்கேன். செல்லோ வாசிச்சிருக்கேன், வயலின், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பேன் நான். கண்டிப்பாக. ஆமாம், உங்க கூட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. எப்படிப்பட்ட கேரக்டர் பவதாரணி? ஜெம் குழந்தை தான், குழந்தைன்னா குழந்தை. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைல்டு ஆர்டிஸ்ட் தான் அவங்க. அந்த மாதிரி வாய்ஸும் குழந்தை, அவங்க உள்ளமும் குழந்தை, எல்லாமே குழந்தை தான். அது அந்த அவங்களுக்காக நான் எனக்கும் ஒரு கம்பெனி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு சாங்கு, ஒரு குழந்தைய வச்சு சப்ஜெக்ட் அதுக்கு ஒரு சாங்கு கம்போஸ் பண்ணுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணேன். இவங்கள தான் பாட வைக்கணும்னு நினச்சேன் நான். நல்ல பாட்டு, அருமையான ஒரு குழந்தைய வச்சு. அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு சிஸ்டர் இருப்பாங்க. அதில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்பா அம்மா இறந்துருவாங்க. அந்த குழந்தை பெரிய அம்மாக்கிட்ட வளரும்போது அந்த ஊட்டியில் வளரும்போது அந்த குழந்தை கேட்கும், எனக்கு பால் ஊட்டுங்கன்னு சொல்லும்போது பெரியம்மா சொல்லுவாங்க, இல்லை எனக்கு கதை சொன்னால் தான், பாடினா தான் நான் சாப்பிடுவேன்னு குழந்தை சொல்லுவோம். அந்த சிச்சுவேஷனில் ஒரு சாங், என்ன சொல்கிறது, உங்கள் அப்பாவும் எழுந்துட்டாரு, உங்கள் அம்மாவும் எழுந்துட்டாங்க, நான் வேறு என்ன நினைக்கிறது, என்னத்தை சொல்லி உங்கள் பாட்டு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங்.
அது இந்த சாங் பாடுறேன். அது ஒரு என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன். நான் அது அதுக்கு ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டேன். அது கேரடி கண்மணி மாதிரி போடணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் குழந்தை சாங். அது இவங்க பாடினா எங்கேயோ போயிடும். அது அதுக்காக தான் வச்சுருந்தேன் நான் இப்போது. அவன் அந்த வாய்ஸ் தான் கரெக்ட் இதுக்குன்னு. அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து ராஜா அண்ணாவுடைய அக்கா பையன் ஒருத்தர் இருக்காரு, ரவின்னு. அவர் தான் அந்த லிரிக்ஸாக எழுதுனாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 லிரிக்ஸ் சொல்லிட்டேன். கேளடி கேளடி கண்மணின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வேறு சிறுகையெல்லாம் பூங்கொடி எல்லாம் அவரே எழுதினார் ஃபுல்லாகவே. நல்லா எழுதினார். அந்த சாங்க்கு அது ஒரு 7/8ல் ஒரு கம்போஸ் பண்ணேன் நான் சாங்கு. கேளடி கேளடி கண்மணி நான் ஒரு கிளையில்லா பூங்கொடி. மியூசிக்கில் வரும் கண்டிப்பா பள்ளி வச்சிடணும். அவங்க தான் பாடணும் அந்த பாட்டு வச்சிருந்தேன் நான். ஆமாம் கண்டிப்பா. அவங்க வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஆமாம். நீங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் இந்த மாதிரி இருந்திருக்கு பவதாரணியும் நீங்க? அவங்க நிறைய கன்னட படம் பண்ணாங்க, 2-3 கன்னட படம் பண்ணாங்க. பப்ளு இந்த சாங் இது இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம் சொல்லுவாங்க. நிறையா அவங்க பேசுறது நான் கேட்டிருக்கேன் நிறையா. அது நிறைய சாங் நான் வாசிச்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. வயலின் வாசிச்சு கொடுத்துருக்கேன். வீட்டில் ரெக்கார்டிங்கில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா நல்லா பண்ணிருவாங்க, அருமையாக பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க, அவங்களும் நல்லா பேசுவாங்க நல்லா. கண்டிப்பா சார். ஆமாம். ராஜா சார் பாத்தீங்களா? ராஜா சார் எப்படி இருந்தாரு? ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க? ஐயோ பாவம், உள்ளே போகிறதுக்கே எனக்கு அவங்க ஞாபகம் இப்போ தானே வெளியே வந்து எல்லாம் பேசுவாங்க. அக்கா இருக்கும்போது கூட அப்படி தான் நல்லா பேசுவாங்க. அவங்க பார்த்தோன்னே எனக்கு கை ஓடலையா காலும் ஓடலையா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் ராஜா அண்ணன் மேலே உட்காந்துருந்தாங்க. மேலே போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு வணக்கம் பண்ணிட்டு வந்தேன். பார்த்துட்டு இது பண்ணார். ரொம்ப கஷ்டமாச்சு. எங்கள் டாக்டர் கல்யாணத்துக்கு கூட அண்ணன்கிட்ட பாபாவுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க இன்விடேஷன்லாம். ராஜா அண்ணன் வந்தார், கல்யாணத்துக்குலாம் வந்தார். இவங்க வர முடியல, அவங்க இங்கே ஊருக்கு எங்கே போயிட்டாங்க, இப்போ வர முடியல. பாபா வர முடியல, அக்கா வர முடியல. அண்ணன் வந்து வந்தார், ராஜா அண்ணன் வந்தாங்க. வந்துட்டு ஸ்டேஜில் பேசிட்டுலாம் போனாங்க. என்ன பேசுறது, நான் தான் பேசுங்கண்ணான்னு சொன்னேன். என்னதான் பேசுறது, சும்மா அடிச்சு விடுங்கண்ணான்னு சொல்ல. அடிச்சு விட்டுட்டா நல்லா நல்லா பேசுவார் எங்களோட ராஜா. ரெக்கார்டிங்லேயே வேறு யார்கிட்ட அவ்வளோ பேச மாட்டார். என்ன தான் கலாட்டா பண்ணுவார். ஆக்டர் தான் கூடுவார். நான் ஷூட்டிங் போகலையான்னு சொல்கிறேன். எங்கே போகலையா? ஆனால் ஷூட்டிங் ஒன்று நீங்கள் எடுங்க, நான் ஆக்ட் பண்ணுறேன், எடுத்துருவோம்னு சொல்லுவார். அந்த மாதிரி. ஏன்னா இவங்க பவதாவும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆக்டர் பப்ளு ஆக்டர் தான் கூப்பிடுவாங்க. இவனும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. கார்த்திக் ராஜாவும் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க, ரொம்ப க்ளோஸ். ஆமாம். எனக்கு அதான் அதை பார்த்தது ஒரு சவுண்டு மனசே சரியில்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பா. ஆமாம். இவ்வளோ ரொம்ப கம்மியான வயசுல இந்த ஒரு மறைவு வரும்போது சினிமா துறையும் சரி இசைத்துறையும் சரி ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப எமோஷனலா இருந்திருப்பாங்க. நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பேச்சே வரல எனக்கு. பார்த்தா அவங்க பேசணும், அவங்க கெலட்டா பண்ணது எனக்கு அதுதான் ஞாபகம் தான் வருது. அதெல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தெரில, அப்படியே ஃபங்க் ஆகிட்டேன் நான். சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப சின்ன வந்தாங்கன்னா உள்ள நல்லா ஜாலியாக பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, கெலட்டா பண்ணுவாங்க, முடியெல்லாம் பூச்சி கழிச்சு விடுவாங்க. எல்லோரும் சாதாரண ஒருத்தர் இருக்கார் கிட்டார், அவர் எப்படியுமே அவர் முடி வாரி விட்டுருவார். அதை போய் கழிச்சு விட்டு வருவாங்க. அவரும் ஈவன்லாம் போய் கழிச்சு விடுவாங்க. ஜாலியாக இருப்பாங்க. ஃபேமிலி மாதிரி தான். நாங்கள் ஒரு 35 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்னும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு அன்பு எப்போ எல்லா அளவுக்கு கூட மாறல, அப்படியே இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அக்கா அவங்க இறந்து போனால் அவங்களும் அது மாதிரி தான். அவ்வளோ பெட்டேன் நான் எல்லாருக்கூடையும். ஃபேமிலியில் எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்கர் அண்ணன், அப்புறம் அமர் அண்ணன், ரொம்ப தோஸ்து எனக்கு. ரொம்ப கச்சேரி இல்லைன்னா சரி, அவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட். எல்லா ப்ரோக்ராமும் வாட்ச் பண்ணாங்க. அமர் அண்ணன் இங்கே முடிச்சுட்டு ராஜா அண்ணா ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கங்காமன் ரெக்கார்டிங் போவோம். அங்கே முடிச்சுட்டு இங்கே வருவோம். பாஸ்கர் அண்ணன் கச்சேரி சொல்லுவார், கச்சேரிக்கெலாம் போவோம் எல்லாம். அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியே எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் நான் பிரேம், அவங்க இது எல்லாமே குரூப், எல்லாமே செட்டப், ஜாலி டைப் எல்லாமே. கண்டிப்பா. வீட்டுக்குள்ள போகும்போது யார் யார் உள்ள இருந்தாங்க, என்னென்ன எமோஷனலா இருந்துச்சு? ரொம்ப எமோஷனல். கார்த்திக் ராஜா ரொம்ப எமோஷனலாக இருந்தார். எல்லாமே எமோஷனல் தான். தங்கச்சி இல்லை, அது அக்கா யுவன் சங்கர் ராஜா அக்கா. இவங்க எப்படி இருக்கும், அவருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பிரேம் இருந்தாங்க, பிரேம், அப்புறம் பிரபு,
எல்லாம் பண்ணாங்க. அமர் அண்ணன் தான் வர முடியல, பாவம். அவருக்கு என்ன உடம்பு சிக்கா இருக்காங்க. ரொம்ப எமோஷன் ஆயிடுவார் அவர். அவர் வந்திருப்பான்னு நான் பார்த்து நினச்சேன் நான். பட் ரொம்ப எமோஷன் ஆகிடுவார். ரொம்ப அஃபெக்ஷனேட். அவங்க ஃபேமிலி எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க. அவர் ரொம்ப அதனால தான் அவர் வர முடியலன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அவர் உடம்பு சரியில்லை, சிக்கா இருக்காரு. அவரும் சிக்கா இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்காரு. எமோஷன் பீப்புள் அவங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்ததில். கண்டிப்பா சார். ஆமாம். தொடர்ந்து அவங்க ஆத்மா சாந்தி அவங்க ஆத்மா நல்லபடியாக இருக்கும். கடவுள் பார்த்துட்டு இருப்பார். அவங்களுக்கு நல்ல பிளெஸிங் இருக்கும். நல்ல நெக்ஸ்ட் இதில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பா சார். எல்லாரும் அங்கே போய் ஒரு நாளைக்கு போய் ஆகணும்ல. எல்லாரும் நம்ம போய் தான் ஆகணும். உலகத்தில் விட்டுட்டு போகும்போது ஒரு சந்திப்போம், மேலே சந்திப்போம். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ஆதன் டிவிக்கு கூப்பிட்டு அன்பா கூப்பிட்டு விஜய்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆதன் டிவிக்கு. தேங்க்யூ.